ஒரு காலத்தில் ஜெனோவியாவின் வண்ணமயமான நிலத்தில் ஜீன்ஸ் மரம் என்று அழைக்கப்படும் ஒரு மந்திர மரம் இருந்தது. இந்த பண்டைய மரம் ஒரு சாதாரண மரம் அல்ல. அது வாழ்க்கையைப் பற்றிய அறிவும் ஒவ்வொரு உயிரினத்தையும் சிறப்புறச் செய்ததும் நிறைந்த ஒரு புத்திசாலித்தனமான அற்புதமான நிறுவனமாகும். வழிகாட்டுதலுக்காக அதை நோக்கியவர்கள். ஜீன்ஸ் மரத்தின் இலைகள் பருவங்களுக்கு ஏற்ப மின்னும், நிறத்தை மாற்றும், மறைக்கப்பட்ட வடிவங்களை வெளிப்படுத்தும் மற்றும் உள் ஒளியுடன் ஒளிரும். அதன் கிளைகளுக்கு அடியில் அமர்ந்திருக்கும் எவரும் அவற்றின் தனித்துவமான திறமைகளைப் பற்றி அறிந்து கொள்ளவும் மற்ற அனைவரிடமிருந்தும் அவர்களை வேறுபடுத்துவது என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும் என்று கூறப்பட்டது. ஒரு நாள் பிப் என்ற ஆர்வமுள்ள சிறிய முயல் காடுகளின் வழியாக துள்ளிக் குதித்துக் கொண்டிருக்கும்போது தற்செயலாக மரத்தின் குறுக்கே விழுந்தது. பிப் தனது எல்லையற்ற ஆற்றலுக்கும் விசாரிக்கும் தன்மைக்கும் பெயர் பெற்றவர். தன்னைச் சுற்றியுள்ள உலகில் எப்போதும் பதில்களைத் தேடினார். வணக்கம், மரபணுக்களின் மரம். பிப் உற்சாகத்தில் மீசையை அசைத்து அழைத்தார். என்னை தனித்துவமாக்குவது எது என்று நீங்கள் எனக்குச் சொல்ல முடியும் என்று கேள்விப்பட்டேன். உங்கள் ஞானத்தில் சிலவற்றை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த மரம் அதன் இலைகளை மென்மையான இசை சிரிப்பில் சலசலத்தது. ஆ, அன்பே பிப், அது கிசுகிசுக்கும் காற்றைப் போல மென்மையான குரலில் பேசியது. நிச்சயமாக, நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இங்குள்ள ஒவ்வொரு உயிரினமும், சிறிய எறும்பு முதல் வலிமையான கழுகு வரை, அவற்றை அவர்கள் யார் என்பதை நிரூபிக்கும் ஒரு சிறப்பு வழிமுறைகளைக் கொண்டுள்ளன. இந்த வழிமுறைகள் ஜீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை உங்களைப் பற்றிய அனைத்தையும் தீர்மானிக்கின்றன. உங்கள் பஞ்சு போன்ற வால், உங்கள் கூர்மையான கண்கள் மற்றும் சுற்றித் திரிவதில் உங்கள் அன்பு கூட. பிப்பின் கண்கள் ஆச்சரியத்தால் மின்னின. அப்படியானால் என் மரபணுக்கள் எனக்குள் இருக்கும் சிறிய செய்திகள் போன்றவையா? சரியாக, மரபணுக்களின் மரம் பதிலளித்தது. உங்கள் மூதாதையர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மந்திர செய்முறையாக அவற்றை நினைத்துப் பாருங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மரபணுக்கள் மட்டுமே உங்களை நீங்கள் யார் என்று ஆக்குவதில்லை. நீங்கள் செய்யும் தேர்வுகளும் மற்றவர்கள் மீது நீங்கள் உணரும் அன்பும் உங்கள் பயணத்தை வடிவமைக்கின்றன. பிப் உள்ளுக்குள் ஒரு சூடான பிரகாசத்தை உணர்ந்தாள். அவளுடைய மரபணுக்கள் அவளுக்கு சிறப்பு பண்புகளைத் தந்தாலும் அவளுடைய அனுபவங்களும் நட்புகளும் தான் அவளை உண்மையிலேயே வரையறுத்தன என்பதை அவள் உணர்ந்தாள். புதிதாக கிடைத்த ஞானத்துடன் அவள் மரபணு மரத்திற்கு நன்றி தெரிவித்தாள். தன் கண்டுபிடிப்பை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆர்வத்துடன் காட்டுக்குள் திரும்பினாள். உங்கள் சொந்த வழியில் அசாதாரணமாக இருப்பதன் மந்திரம்